வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. கிளைமேட்னா தெரியல, எனக்கு ரொம்ப டல்லாக இருக்குது. காற்று பயங்கரமாக அடிக்குது காலிலேருந்து. ஆமாம், இந்த 26-27 மழை இருக்குது சொல்லியிருக்காங்க. பட் கடுமையான இருக்காது, லைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ரைட், ஓகே. அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இப்போ ஸ்கூலில் பசங்களுக்கெல்லாம் லீவ் தப்பாங்க. இதோட ஜனவரி 2 மேலே தான் ஸ்கூல் இருக்கும் இல்லையா? கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், பசங்களாம் சந்தோஷமாக இருப்பாங்க. நம்மளுக்கும் எப்படா பொங்கல் வரும்ன்ட்டு இருக்குது. ஆக்சுவலாக 29 தமிழா ப்ரோக்ராம். அடுத்து 1 ஜனவரி 1 ஈவினிங் 4 o'clock பெங்களூர் போயிட்டு, பெங்களூர்லேருந்து ஒரே பஸ்ஸு தான், பத்ராவதி அந்த இடத்துல ஒரு ப்ரோக்ராம். அது முடிச்சுட்டு வந்தப்போ 5 திருவண்ணாமலை, மறுபடியும் 14 திருவண்ணாமலை. அது நடுவில் எதனா ப்ரோக்ராம் வருதா தெரில. மேஷராசி, துலாம் ராசி, விருச்சிகம், மகரம், அந்த ராசிகள் நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. 3 ராசிகள், இப்போது 4 ராசிகள் வச்சுக்கலாம். கன்ஃபார்மாக சொன்னால் 3 தான் நல்லா இருக்கிற ராசிகள். மற்றதெல்லாம் கொஞ்சம் ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையில் கொஞ்சம் பிரச்சனை ஒன்று தான் இருப்பாங்க. நம்மக்கிட்ட எதுவும் கிடையாது இல்லையா? அது ராசி எல்லாம் ஓகே, கேட்குறதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். சரி, கீழே போகலாம் வாங்க. லைஃப்பில் கேட்பாங்க, ஜோசியத்தை நீங்கள் நம்புறீங்களான்ட்டு. லைஃப்பில் ஒரு 50% ஜோசியம், 50% நம்மளுடைய லைஃப் இருக்குது. சில பேர் சொல்கிறாங்க, ஒரு பிரதர் அழகாக கமெண்ட் பண்ணியிருந்தார், ஜோதிடம் உண்மை, ஜோதிடம் சொல்பவர்கள் போய். ஸோ அந்த காலத்தில் ஜோசியம் பார்த்து இது நடக்கும், இது நடக்காதுன்னு அந்த காலத்திலலாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த காலத்தில் ப்ராப்பராக படித்தவங்க நான்லாம் நுனிப்போல் மேய்கிறவன். இந்த பரிகாரம்னு சொல்கிறேன். இந்த இப்போது ஒருத்தர் வேலை கிடைக்கணுமா, குரு பவன் கோயிலுக்கு 3 வாரம் போய்ட்டு சுண்டல் மாலை போய்ட்டு வந்தால் நல்ல வேலை கிடைக்கும் நம்பிக்கை. அது அவருக்கு இதனால் கிடைக்குமா, இல்லாட்டி ஹார்ட் ஒர்க் பண்ணுறதால கிடைக்குமா, அது அவருக்கு. பட் ஹார்ட் ஒர்க்கால் தான் கிடைக்கும். பட் இது ஒரு சப்போர்ட் மாதிரி, அவ்வளோதான். இப்போ சாப்பாடு சாப்பிட்றோம், சைடில் கொஞ்சம் தொட்டு சாப்பிட்றோம் இல்லையா? அந்த மாதிரி தான் ஜோசியம் ஜாதகங்கள்லாம். அதுக்கு நான் இதே நம்ப சொல்லலை, மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? என்ன சொல்கிறது, அதுக்குன்னு சிறந்த படித்தவங்க, வல்லுநர்கள் எல்லாமே இருக்காங்க. இப்போ நான் சொன்ன ஜோசியர் கூட நிறைய பேர் போயிருக்காங்க, பார்த்துருக்காங்க. எனக்கு வாட்ஸ்அப்பில் சொல்கிறாங்க, ஃபோனில் சொல்கிறாங்க. ஆனால் ஆன்லைனில் வேறு அவர் பார்த்துருக்காரு. ஆனால் சூப்பராக சொல்கிறாருன்னா பக்காவாக சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போது இது பண்ணக்கூடாது. நான் அவரோட நம்ம உள்ளே போகிற ஒரு ஐடியாவில் போகிறோம், ஆனால் அந்த ஐடியா கரெக்டாக அவர் சொல்லிட்டார், இதுக்கு தான் நீங்கள் வந்திருக்கீங்கன்ட்டு. ஸோ சில பேர் அந்த மாதிரி நல்லா டேலண்ட்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நம்ம போய்ட்டு நம்மளுடைய ஜாதக கட்டங்கள்லாம் பார்த்து நம்ம என்ன பண்ணலாம், எது பண்ணலாம்னு யோசனை பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி தான் என் மருமகனும். அவங்ககிட்ட போனோன்னே என் மருமகளுக்கு பற்றி புட்டு வச்சிட்டார் அவர். ஹேர் ஃபால்லேருந்து கூட அவர் சொல்கிறார். சொல்லிவிட்டு இது நடக்கும், இது நடக்காது, இது செய்யுமா, இது செய்யாத சொல்லி 20 மேலே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்லிக்கிறேன் என் மருமகளை. நான் சொல்கிறேன் உங்ககிட்ட. ஓகே, கீழே போகலாம், தம்பி எந்திரிச்சிட்டு இருப்பான், வாங்க போகலாம். குட் மார்னிங். லைட் யார் போட்டது இவ்வளோ காலையில்? எப்படி ஒன்று எட்டாத? எங்கே கொம்பு? கொம்பில் போட்டிய? குட் நைட் ஆஃப் பண்ணிட்டேன். கேமரா என்னடா ஒர்க் ஆகலைன்னு பார்த்தேன். இந்த கேமரா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டுருக்கான். இதை எடுத்துட்டு இந்த கேமரா ஆன் பண்ணாதான் நீ மூச்சுன்னு இருக்கியா என்ன பண்ணுறியா எனக்கு தெரியும். ஓகேவா? பல விளக்கிட்டியா? இன்னைக்கு காலையில் சீக்கிரம் எந்திரிச்சிட்டு இருக்கிறேன். என்னத்த பார்க்குறேன்? இப்போ கேமரா சுற்றும் பாருங்கள். கேமரா ஆன் ஆகும். இப்போ ஆன் பண்ணேன். இந்த கேமரா நான் சூரியன் என்ன பண்ணுறது பாருங்க, எப்படி கேமரா போகுது பாரு. சூரியன் தான் பார்க்க பாரு. இப்போ லெஃப்ட்டு போ, ரைட்டு போ, ஃபுல்லாக லெஃப்ட்டு போ. இப்போ ரைட்டு வா, சூர்யா போய் பாரு. அவ்வளோதான். உன்னை தான் பார்க்குது அது. சரி, ஓகே. பல் என்னது? எங்கே? மாவீரனா? என் பேரனை பார்த்து டெய்லி முத்தம் குத்துருவான். அப்புறம் என்ன சொல்லுவான் தெரியல. ஜெய் ஹிந்த். சரி, ஓகே. ஜெய் ஹிந்த். கேமரா நீ ஆன் பண்ணுறியா? அங்கே விற்கவா பேசுறியா? நான் சுடு தண்ணி வச்சுட்டு வரேன்.
வா. வணக்கம் சார், வணக்கம் சார், வணக்கம் சார். நாளைக்கு என்ன இது? நாளைக்கு வியாழன், இன்னைக்கு புதன், செவ்வா. இன்னைக்கு நாளைக்கு கிறிஸ்மஸ் இல்லை? நான் ஃபோனில் காலி இல்லைடா, பாத்தியா டட் ஏக்கி. இங்கேம்மா நாளைக்கு கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் நாளைக்கு. காய் மச்சையா. இன்னைக்கு 24, நாளைக்கு 25 கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ்னா என்னது? ஏச்சன் நான் எப்படி கொண்டாடுவாங்க கிறிஸ்துவ? அவங்க சொல்லி கூட அவங்களுக்கு தெரியாது. சரி, டேட் சொல்லு, நீ டேட் சொல்லு, வணக்கம் சொல்லு. வந்துடுறேன். எங்க வச்சுட்டேன்? த கை காட்டு. கை காட்டு. நிக்க கை காட்டு. ಕೆಮ್ಮಾಡ್ರ ಕಾಯಿ ಕಾಳೆ. ஏச்சு கை கை காட்டு. எறும்பா இருக்கீங்க? எறும்பா இருக்கு? வணக்கம். இவ்வளவு எறும்பு இருக்கீங்க? அதான் ஜென்னி தாய். என்ன பிஸ்கட்டா? பேர் நிக்கன். வணக்கம் சொன்னியா? வணக்கம். வணக்கம். அப்பா நாளைக்கு నీకు నాళ్ళకి నీకు కాపీ నీకు కాపీ నా ఎత్తి காலை எத்தி தோசை. சூரிய வாஷிங் மிஷின் போட்டுருவா பாபு கொல்ல சார். சரி, குள்ளாவும் போட்டுறேன் துவைக்குண்ணா. சீர்த்தாய் வா, பேசு பேசு. ஒன்றும் ஆகாது, நீ பேசு. பயந்து ஓடுற போறாங்க. வணக்கம். அப்பா அம்மா நாளைக்கு నీకు కాపీ నాళ్ళకి నీకు కాపీ నా ఇచ్చి ఇచ్చి దోసై అప్పలం వడై పాయసం లడ్డు పుంజి లడ్డు పాయసం లడ్డు కేటైతే వాళ్ళకై మా పళ్ళం பழம் வாழைப்பழம் மாம்பழம் மாங்காய் தேங்காய் தேங்காய் கொத்தமல்லி பவாக்காய் 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 முக்காய்க்காய் முக்கக்காய் முக்கக்காய் அவாக்காய் பீன் அவாக்காய் பீன் முள்ளக்கி செக்கப்பூக்காய். ஓகே, நாளைக்கு கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லி சொல்லி அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ். நாளைக்கு கிறிஸ்மஸ். கேக் கேக் வேணும். கேக் வேணும். யார் பண்ணுவா? மேட்ரம்மா. வாங்க நம்ம வீட்டுக்கு சாப்பிடலாம். பெட்டி அவன் என்ன ஓவன், அந்த ஓவன் வந்து பெட்டி வாங்க பெட்டி
அவங்களும் பிஸ்னஸ் பண்ணட்டு ஆசை. சில பேருக்கு சில ஆசை. சூரிக்கு வந்து உங்ககிட்ட பேசணும்னு ஆசை. பொத்து பிட்டி பழு தொப்பிட்டு முதல்ல தள்ள பொத்து பிட்டி ಎಲ್ಲ ಕೆತ್ತನ ಅಲ್ಲ. ரொம்ப சவுண்டு கிடைச்சுல்ல. ஓட்டோ கோடம்பம் இன்னும் பண்ணிட்டு இருக்கேன். சரி ஓகே, நான் பாத்ரூம் போய் குளிக்க போகணும். டேட் சொன்னியா இன்னைக்கு? இன்னைக்கு எம்ஜிஆர் மறைந்த நாளா? ஆமாம். എടപ്പത്ത് നാള് 12 ഉണ്ടായി അടറ എടപ്പത്ത് നാളെ ചെവ്വ ഇമിജിയ கேலண்டர் வந்து காலியாக போகுது. இமிஜிய ஈரோடுல இருந்து உதயன்ற பிரதரு நம்மளுக்கு சூரிக்கு கேலண்டர் அமைச்சிருக்காரு. அந்த கேலண்டர் எங்கடா இந்த கேலண்டரு? எல்லாம் முருகா மலைக்கு உதயா பிரதர் இது ஒரு கேலண்டர், 2 கேலண்டர் அமைச்சிருக்காரு. ஒரு கேக் மாதிரி அமைச்சிருக்காரு. மேலே டெய்லி நான் எந்த பெருமாள் படம் காமிப்பேன் இல்லையா, உதயா டிராவல்ஸ்ன்ட்டு, அவர் தான் இந்த அமைச்சிருக்காரு. இது வந்து ஆமாம் 24 முடிஞ்சு 25. உனக்கு 49 வயது முடிஞ்சு 50 வயசு ஆக போகுது. இவனுக்கு வந்து அந்த நம்பருடைய வேல்யூ தெரியாது. அப்படின்னா என்ன அப்படின்னா ஓ மாவீரன் நீட்டுனா மாவீரன் வளர்ந்துட்டான்னா நீ அப்படின்னா என்னது? நான் சொல்லுங்க, இவன் தான் சொன்னான். அங்க பாரு கூப்பிடுறாங்க. அங்க தப்பில்ல சொல்ல தப்பில்ல. சொன்னா தப்பு இல்ல, சொல்ல தப்பில்ல, சொன்னா தப்பு இல்ல, உண்மை. வாங்க வாங்க சூரிய கொம்பு கொடுத்துருங்க. கொம்பு வேணும் உனக்கு? கொம்பு வச்சு எப்படி நடப்பேன்? நடப்பேன், நவுந்து போவேன். எப்படி நவுந்து போவேன்? சரி 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 அவனுக்குள்ள கஷ்டத்தை அவன் சொல்கிறான். நம்மளுக்கு அது ஒரு மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறது? சில பேர் கடவுள் வந்து கடைசி வரைக்கும் முடியாது வச்சுருவாங்க போல இருக்கு. இல்லை சூரி, இதெல்லாம் போன ஜென்மத்தை டைம் இருக்கு டைம் காட்டு. என்ன பண்ண ஓகே, தேங்க்யூ உதயா பிரதர். ஈரோடு இருக்க உதய பிரதர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நல்லா இருக்க கேலண்டரு. சூரியக்கு வந்து இந்த டெய்லி கிழிக்கணும். நம்ம லைஃப்பில் எதிராக ஒழுங்காக கிழிச்சோன்னு பார்த்தா கேலண்டர் தான் கிழிச்சிருக்கும். அது சூரிய கரெக்டாக பண்ணுறான் இல்லையா? ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் சொல்லு. பாய். அங்கே போய் சாப்பிட்ணும், இங்கே குளிக்கணும், அதையும் சொல்லிடு. சாப்பாடு சொல்லு சொல்லு. அங்கே நான் சொல்லு சொல்லு எந்த கோழி அங்கே சாப் எந்த கோழி இல்லை இல்லை அங்கே அங்கே இட்லி, இங்கே புளி. எந்த கோழி எந்த இட்லி. ஓகே பாய். ஓகே பாய். இப்போ வந்து பாத்ரூம் போகிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். தண்ணி வச்சுட்டேன். அந்த தண்ணி எப்படி இருந்தாலும் 1/2 மணி நேரம் வைக்கிறது. அதில் கிரவுண்டில் போய் 10 ரவுண்டு சுற்றி வந்துடுறேன்னா அதுக்குள்ளே நீ பல்லு வரைட்டில்ல, பாத்ரூம் போகிறதுல வந்துடுறேன். பை. கொஞ்சம் லூஸ் ஆகிருக்கு பனியில், அந்த பனியில் அப்படி டைட்டாக இருக்கும். நேற்று திருப்போரூர் கோவில் முருகன் கோயிலில் ஒரு நியூஸ் பார்த்தேன். நான் எந்த பாலிமர் நியூஸ்லாம் பார்த்தேன்னு நினைக்கிறேன். அதில் ஒருத்தர் பக்தர் வந்து உண்டியில் வந்து பணத்தை போட்டிருக்காரு. பணம் போடுறப்போ கையோட ஐஃபோன் உள்ளே வந்துட்டுருக்கு. அவர் போய் கோயில் நிர்வாகத்தில் முறையிட்டிருக்காரு, எங்கள் ஃபோன் உள்ளே வந்துச்சுன்ட்டு. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த உண்டியல் என்றப்போ நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம், வந்து பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உண்டியெல்லாம் எடுத்து என்றப்போ அவரோட ஐஃபோன் வெளியே வந்திருக்கு. ஐஃபோன் இவர் கேட்டிருக்காரு. கேட்டால் ஐஃபோன் தர முடியாது, உண்டியில் விழுந்தது முருகனுக்கே சொந்தம், திருப்பூர் சொந்தம்ட்டு இருக்காங்க. இவர் எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காரு. கடைசி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதில் டேட்டாஸு ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணிங்க, ஃபோனை தர முடியாது, உண்டியில் விழுந்ததுக்கு முருகனுக்கு சொந்தம் அப்படி சொல்லிட்டுருக்காங்க. அது என்னாச்சுன்னு தெரில. அப்புறம் எனக்கு தெரில, முருகர் ஃபோன் பேச போகிறாரான்னு தெரில. பாவம், தெரியாதனமாக விழுந்தது, அவர் கொடுத்துருக்கலாம். என்னுடைய ஒப்பீனியன். பணத்தை நம்ம போடுறோம், நம்ம விருப்பப்பட்டு பணத்தை போடுறோம், அது கோயிலுக்கோ கோயில் உண்டிக்கோ போகுது, சாமிக்கோ போகுது. ஆனால் தெரியாதனமாக விழுந்தது
அது எப்படி கோயில் நிர்வாகம் அந்த மாதிரி சொன்னாங்கன்னு தெரில. அது கொஞ்சம் எனக்கு உறுத்தலாக இருந்துச்சு. கொடுத்துலாம் இல்லை, ஐஃபோன் 1 லட்ச ரூபா ஐஃபோன் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பாரோ. காசு போடுறப்போ உண்டியில் வந்துச்சு. ஒரு படத்தில் பெரிய பாளையத்தம்னு ஒரு படத்தில் ஒரு குழந்தைய தூக்கி வந்து இது காசு போடுறப்போ குழந்தை உள்ள வந்துடும். ஸோ அந்த குழந்தை கோயிலுக்கு சொந்தம் சொல்லிட்டு அது ஒரு படம். அது அந்த மாதிரி நேற்று கதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. உண்டியில் செல்ஃபோன் கொடுத்துடலாம், அதெல்லாம் தெரியாதமாக விழுந்துச்சு. அதுக்குன்ட்டு கொடுக்காம இருக்க முடியுமா? என்னுடைய கருத்து கொடுக்கலான்ட்டு உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்கள். பாவம் அவர் ஐஃபோன் 1 லட்ச ரூபா கஷ்டப்பட்டு அவர் இன்னும் 100 ரூபா 200 போட்டுருப்பாரு. 1 லட்ச ரூபா ஐஃபோன் போடணும் வச்சுருப்பாரா? நம்ம விருப்பப்பட்டு கொடுக்குறதா உண்டியல். தெரியாதவங்க கொடுத்துலாம் கிடையாது. ஃபோன் வருது. ஓகே பாய் சொல்லு பாய் சொல்லு பாய் சொல்லு. நீ ஆஃப் பண்ணு. அந்த ஆகாயம் போதாத பறவை ஒன்று பார்த்து இடிச்சிடாத முள்ளமேடு இடிக்காமடு அவனுக்கு சூரியக்கு ஆன் பண்ணால் ஆஃப் பண்ணணும் ஆசை. சரி ஓகே, அதனாச்சும் நம்மளால் நிறைவேற்ற முடியல.